ஐந்து கரத்தோனை போற்று, ஆணை முகத்தானை போற்று, மூஷிக வாகனனை போற்று, மூலப்பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. குருவே சரணம். இணையத்தால் இணைய எங்களுக்கு வணக்கம். இது 2025க்கான குரு பயிற்சி பலன். துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போது? வர மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். குரு ரிஷப ராசியிலேருந்து பயிற்சி ஆகி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. இது எப்படி இருக்க போகுது துலா ராசிக்கு அப்படின்னாக்கா, இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் இருந்தார். குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், முன்னேற்றம், முயற்சிகளில் பார்த்திங்கன்னா தாமதம், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம், பணம், அதாவது இடம் விற்று பணத்துக்காக காத்திருக்கிறவங்க, கைக்கு சேர வேண்டிய பணம் வராமல் நிற்கிது அப்படின்னா அது இந்த பயிற்சியில் கண்டிப்பாக கிடச்சிரும். யாரெல்லாம் இப்போ ஒரு இடம் விற்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை பேங்க் லோனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பணம் சார்ந்து எந்த ஒரு இப்போ கொடுத்த இடத்துல பணம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் எங்கேயாவது இருக்குது, இல்லை கடன் கேட்டு அலைஞ்சிட்ருக்கீங்க, கடனே கிடைக்கல, எப்படிலாம் எந்தெந்த ரூபத்திலாம் பணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய டைம் இதுதான். கோட்சாரத்தில் நல்ல நிலைக்கு வராரு. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களோட ராசியை பார்க்க போகிறாரு 5ஆம் பார்வையாக. இது சிறப்பான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வருஷத்துக்கு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமையுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இளைய சகோதரம், உங்களோட மாமன் சம்மந்தப்பட்ட உறவுகள் இதெல்லாம் மேம்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் தெம்பும் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சிறுதூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். மற்றவங்களுக்கு உதவுறதுனால நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு வருஷமாக இந்த வருஷம் நிச்சயமாக, அதாவது இந்த குரு பயிற்சி நன்மைகளை அந்த ஒரு வருஷ காலத்துக்கு தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரி, இதனால் வேறு எதுவும் நன்மைகள் இருக்கா அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 5ஆம் பாவகத்தை குரு பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த 9ஆம் பாவகத்தை குரு பார்க்கறதுனால மனதில் எழக்கூடிய எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும், முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருந்தீங்க, உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் திருமணத்துக்கான காலமாக இது இருக்குது அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த 2025 மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை உங்களுக்கு தரத்துக்கு காத்திருக்கு. வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, வேலையில் பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதெல்லாம் கைகூடி வரும். புத்திர பாக்கியத்துக்காக திருமண காலம் முடிஞ்சு புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் இருக்குது. இந்த ராசிக்கு இந்த 9ஆம் பாவத்தில் குரு வருது. இந்த வகையான நன்மைகள் எல்லாம் தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் ஏற்படும். பெரியோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகி மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில், அதாவது கடந்த ஒரு வருஷமாக இருந்த சூழ்நிலைகள்லேருந்து பல மாற்றங்களை தந்து நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை துலா ராசிக்கு நிச்சயமாக உண்டு பண்ணி தரும் அப்படிங்கலாம். அப்போ இந்த மே மாதம் வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அது நிச்சயமாக முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.